விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 திமுக கூட்டணி இருந்தால் விசிகாவானது கேட்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை மொத்தம் 25. அது மட்டுமல்லாமல் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தினால் மட்டுமே தான் திமுக கூட்டணியில் இருப்போம் என்பது திருமாவர்களுடைய நிலைப்பாடு. 2026 தேர்தல் நடக்க இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கும் பொழுதே இப்பொழுதே தேர்தலுக்கான கூட்டணியை தொடங்கிவிட்டாரா திருமாவளவன்? திருமாவளவன் எங்கு இருக்க போகின்றார்? திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் திமுகவிலிருந்து வெளியேறும் என்பது எல்லோராலும் நம்பப்பட போகின்றது. 2026 திருமா வைத்திருக்கக்கூடிய கணக்கு என்ன? திருமாவர்களுடைய மூவ் 2026 தேர்தல் அரசியலை எந்த அளவுக்கு மாற்றப் போகின்றது? எதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் அணி மாநாடு நடத்தி முடிச்சுட்டாங்க. அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பும் மாநாடு நடைபெற்றதற்கு பின்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விசிகாவுடைய மாநாட்டில் இவருடைய படத்தை ஏன் வச்சாங்க, இவங்களை ஏன் அங்கே வர வச்சாங்க, அவர் என்ன பேசினார், இது ஒரு பக்கம். அதே மாதிரி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கூட போகிறாங்க, அதிமுகவுக்கு விழைக்கப்பட்ட அழைப்பு ஏன், அதிமுக பக்கம் போப்பாரா திருமா, திமுகலேருந்து 2 பேர் ஏன் வந்தாங்க, மகளிரணி மாநாடு தானே, இங்கே ஏன் கனிமொழி அவர்கள் வரல, ஆட்சி அதிகார வீடியோ போன்ற பல சர்ச்சைகள் திருமாவர்களை சுற்றியும் விசிகாவை சுற்றியும் அமைந்திருந்தது. இப்போ மாநாடு ஒரு வழியாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க. வெற்றிகரமாக நீங்கள் கேட்கலாம், அப்போல்லாம் டாஸ்மார்க்லாம் மூடிட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. மாநாடு ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக லட்சக்கணக்கான மகளிர்களை கூட்டி திருமாவர்கள் ஒரு எழுச்சிகரமான ஒரு பேரணியை நடத்தி முடிச்சுட்டாரு. அவருடைய டிமாண்ட் என்பது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் மது ஒழிப்பு இருக்கணும், போதைப் பொருள் இருக்கக்கூடாதுன்றது அவருடைய டிமாண்டு. இப்போது இந்த மாநாட்டில் சில சர்ச்சைகள்லாம் வந்தது. என்னென்னா, மாநாட்டிற்கு வைக்கப்பட்ட ராஜாஜினுடைய படம், ராஜாஜியுடைய படத்தை ஏன் வச்சார், ராஜாஜியுடைய கொள்கையை திரும்ப ஏற்றுக்கிறாரா, அப்போ விசிகாவின் கொள்கை தலைவர்களில் ராஜாஜியும் ஒருவராயின்னு பல விஷயங்களை முன் வச்சு டிபேட் பண்ணாங்க. மாநாட்டிற்கு பிறகாக திருமாவர்கள் தனியார் ஊடகத்திற்கு ஒரு பேட்டி நடிச்சிருந்தார். அந்த பேட்டியை முழுமையாக பார்த்தோன்னா அதற்கான முழு விளக்கத்தை கொடுக்குறாரு. என்னென்னா, ராஜாஜியுடைய படத்தை எங்கள் கட்சிக்காரர்களே வேணான்னு சொன்னாங்க, ஆனால் நான் தான் வைக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இந்தியாவிலே முதல் முறையாக பூரண மதுவிலக்குக்காக சட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி அவர்கள். அதனால் வரலாற்றை நம்மளால் மாற்ற முடியாது, நான் என்னுடைய விருப்பப்பட்டதான் ராஜாஜியுடைய படத்தை வச்சேன்னு சொல்கிறாரு. நமக்கு என்ன புரியுதுன்னா, ராஜாஜின்ற ஒரு நபரை திமுக, திக, திராவிடத்தின் பொருளர்கள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் அவர் சனாதனத்தின் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அவர் தான் சனாதனத்தின் ஒரு உருவமேன்னு சொல்லிட்டு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்குமே ராஜாஜியுடைய கொள்கையெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் நேரடியாக ஒரு இந்துத்துவ சக்தியாக தான் இருந்தார் அந்த காலத்தில்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் கொண்டு வந்த மது ஒழிப்பை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ரெண்டாவது என்னென்னா, இதுக்கெல்லாம் கேட்டவங்க அங்கே பெரியார் அவருடைய படத்தை திரும்ப வச்சுருக்காரு, எப்படி வைக்கலாம், நீங்கள் நியாயமாக அதெல்லாம் கேட்டுருக்கணும். ஏன்னா கருணாநிதி அவர்களும் அதற்கு முன்பாக ராஜாஜி அவர்களும் மதுவிலக்கை கொண்டு வந்த போது ரொம்ப கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். மதுவிலக்கை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம், மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா குடிக்கிற வேறு இடம் போய் குடிக்க மாட்டானா, அதெல்லாம் முடியவே முடியாது, மதுவிலக்கை நீங்கள் திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு அவர் திக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார், ஒரு நாளும் மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, நான் கடுமையாக எதிர்ப்பு சொல்லிட்டு எதிர்த்தார். ஆனால் அவர் என்ன சொல்கிற, ஒரு பக்கம் என் மனசு நினைக்கிது மதுவிலக்கு இருக்கக்கூடாதுன்னு, ஆனால் நிலையில் செயல்பாட்டில் என்னவா இருக்குன்னா, இங்கே கடையை முட்டினா வேறு இடத்துக்கு போவோம், வேறு இடத்துக்கு போனால் அவனுக்கு காசு செலவாகும், இதெல்லாம் என்ன நியாயம்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்விகளெல்லாம் பெரியார் அப்பயே எழுப்பியிருப்பார். அதனால் பிறகாக இவருடைய தீர்மானத்திற்கு பிறகாக பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு கலைஞர் அவர்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பார். அது பாராட்டியுமே தீர்மானம் நிறைவேற்றிருப்பார் பெரியார். அவர் படத்தை எப்படிங்க திருமாவர்கள் வைக்கலாம் சொல்லி ஒருத்தரோட கேள்வி வைக்கல, எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஆனால் ராஜாஜியுடைய படத்தை வச்சதுக்கு மட்டும் இவ்வளோ கொதிச்சு பேசியிருக்காங்க திராவிடத்தின் போரர்கள். இப்போது இந்த 26 கணக்கு நம்ம சொல்கிறோம்ல, இது என்னென்னா 2026 நாம் தமிழர், அதிமுக, திமுக இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தாவேக்கான ஒரு கட்சி உள்ளே வருது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரபலத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் தன்னுடைய திரையில் உச்சத்தில் இருக்கும் பொழுதே அதையெல்லாம் விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்திற்கும் நான் சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் அரசியலுக்கு வராரு. அப்போ புதிய ஒரு அணி உருவாகுது.
திருமா என்கின்ற ஒற்றை நபரும் விசிகாவும் ஏன் 26 தேர்தலில் இப்போவே பேசுபோட பொருளாக மாட்டாங்கன்னா, நமக்கு தெரியும் திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே மக்கள் படை, மக்கள் பலம், ஓட்டு வங்கி, ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி விசிகா தான் திமுக அப்புறம் அந்த கூட்டணியில். அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒருத்தர் அந்த கூடாரத்திலிருந்து காலி பண்ணிட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லோரும் இவர் பின்னாடியே வந்துருவாங்கன்றது 100% உண்மை. ஏன்னா நீங்கள் மக்கள் நல கூட்டணி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணியிலே வந்து அமைச்சர், அச்சாரம் போட்டவர், இதற்கான உழைப்பை கொடுத்தவர் முழுக்க முழுக்க திருமாவர்கள். வைகோ அவர்கள் மேலே சில விமர்சனம்லாம் வச்சாங்க. அப்போ அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, அப்புறமா தான் ஆரம்பிச்சாங்க, அப்படி விமர்சனம்லாம் வச்சாங்க. ஆனால் உண்மையான நோக்கம் இந்த திராவிட சக்திகளுக்கு எதிராக நாம் உருவாக வேண்டும், திராவிடத்திலிருந்து மக்களை வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அதிமுக திமுக கட்சியிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் ஒற்றை நோக்கத்திற்காக அதற்கான முழு பணியை செய்தவர் வந்து திருமாவர்கள். அப்போ அங்கே வந்து சிபிஎம் இருந்தது, சிபிஐ இருந்தது, எல்லா கட்சிகளுமே அங்கே தான் வந்து இருந்தது. அவங்க தோல்வியை தழுவினாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அப்போ வந்து திமுக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு காரணம் நாங்கள் மது ஒழிப்பு அறிவிப்புன்னு சொல்லி தான் நாங்கள் தோற்று போனோம், நாங்கள் மது ஒழிப்பை கண்டி அறிவிப்பு பண்ண சொல்லி தான் ஜெயிச்சிருப்போம்னு சொல்லிட்டு அப்போ வந்து நிலைப்பாளர்லாம் வச்சாங்க திமுகவை சார்ந்தவர்கள். இப்போது இந்த இடத்துல என்னென்னா, திருமா 26 திமுக இருப்பாரான் என்ன கேட்டால் அங்கே தான் இருப்பார்ன்றது என்னுடைய ஒரு அபிமானம். அப்படி தான் இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. ஒருவேளை அவர் அங்கேருந்து வெளியேறுவார் அப்படின்னு நான் கூட சொல்லுவேன். ஏன்னா தாவைக்கேன்ற ஒரு கட்சி உள்ளே வருது. இந்த திமுக கட்சி எந்த அளவுக்கு தான் ஒரு சீட்டு வந்து கொடுக்காம நீங்கள் இருப்பீங்க. 3 சீட்டு கூட கேட்டால் 2 சீட்டு தான் கொடுக்குறீங்க. அவர் வந்து 6 சீட்டு கேட்டார், 6லேருந்து 5 4 கடைசியில் வந்து 2 சீட்டு கொடுத்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் சொல்லவே தேவையில்லை, அப்போவே இரட்டை இலக்கத்தில் வந்து சீட் கேட்டார் திருமா. இவங்க கொடுத்தது வந்து 6, ஜெயிச்சது வந்து 4. இப்படி இருக்கும் பொழுது ஓட்டு போகிறதுக்கு நாங்கள் வேணும், உங்களுக்கு எலெக்ஷனில் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் வேணும், ஆனால் நீங்கள் எனக்கு ஆச்சரியத்தில் பங்கு தராமல் போங்க, இங்கே சீட்டு கூட தர மாட்டீங்களா அப்படின்றத திரும்ப அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கின்றது. அதனால் இந்த முறை திட்டவட்டமாக வந்து இரட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்க போகிறாரு. அதுவும் 25 தொகுதிகள் வந்து கேட்க போகிறாரு திருமா. குறைந்தபட்சம் 15வது பெற வேண்டும் என்பது தான் அவருடைய இறுதியான ஒரு இலக்காக இருக்கும். ஆனால் அவர் கேட்க போகிறது என்னவோ 25ன்றதுல உறுதி. இந்த டெப்டி சிஎம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதெல்லாம் பேசுவாங்கள்ல, இப்போது அந்த மாதிரி எடுப்படும். ஆனால் தேர்தலில் வந்து சீட்டு கேட்கும் பொழுது 25 கேட்க போகிறார் அப்படின்றது வந்து உறுதியாக தெரிகின்றது. இந்த 25 தொகுதியில் திமுக கொடுக்குமான்னு கேட்டால் 100% இல்லை, 200% கொடுக்க மாட்டாங்க. ஆனாலுமே திரும்ப அங்கே தான் இருப்பார்னு திருப்பி கேட்டிங்கன்னா நிச்சயமாக அங்கே தான் இருப்பார். ஏன்னா அப்போவும் பாஜக தான் ஆட்சியில் இருக்க போகின்றது. 26 தேர்தல் நடக்கும் போதும் பாஜக தான் ஆட்சியில் இருக்க போகின்றது. அப்போ அடுத்த வாட்டி பாஜக வரக்கூடாது, சனாதன சக்திகள் வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் சனாதன சக்திகள் பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம திமுக கூட தான் இருக்கணுன்றது தான் அண்ணன் திருமாவர்கள் வந்து அறிவிப்பார்ன்றது நான் எதிர்பார்க்குறேன். அது மாறவும் மாறலாம். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவோ இதுவாக தான் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய விருப்பம் ஒன்று இருக்குல்ல, உண்மையாகவே திமுக கிட்ட திருமாவர்கள் வந்து இருந்தால் முதல்ல அந்த கட்சிக்கு உண்டான மரியாதை, திருமாவர்களுக்கு உண்டான மாண்பை திமுகவும் அதன் தலைவர்களும் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 100% கொடுப்பது கிடையாது. சும்மா இவங்களுடைய மேடைக்கு வந்து திருமாவர்களோட மேடை போடுறாரு, அந்த இடத்துல வந்து திமுகவர்கள் பேச வராங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு திருமா தெரியுமா, கலைஞருடைய மாணவர் அவர் அப்படிலாம் பேசினிருப்பாங்க. ஆனால் அவங்க இடத்துக்கு ஒரு போகிறாங்கன்னா அவருக்கு உண்டான மாண்பையும் மரியாதையும் திமுக கொடுத்தது இது வரைக்கும் கிடையாது. விசிகா மேடில் வந்து புகழ்வாங்க. நீங்கள் புகழது பொது வெளியில் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் நீங்கள் அவரை புகழன்னு நேசிக்கணும். அதெல்லாம் நிச்சயமாக 100% நடந்ததே கிடையாது. அந்த சீட் வந்து உக்காரத்தில் வந்து அலோகேட் பண்ணுறாங்க இல்லையா, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல கூட மிகப்பெரிய ஒரு பாகுபாடு திருமாவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது என்பது 100% உண்மை. இது விசிகாவை சார்ந்தவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். திமுக எப்படியாக விசிகாவையும் தலைவர் திருமாவையும் பார்க்குது என்பதை. இப்போ நம்மளாம் சொன்ன கோவப்படுவாங்க, நீங்கள் தான் திமுக வந்து திருமாவை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. 100% ஒரு நல்ல ஒரு தலைவர், உழைக்கக்கூடிய மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், இவரை போனவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் தான் நம்முடைய விருப்பன்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். இப்போது இந்த 26 தேர்தலை வந்து முன்வைக்கும் பொழுது 25 தொகுதிகள் வந்து கேட்க போகிறாரு. திமுக தரப்பிலிருந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இறுதியாக 10 தொகுதிகள் வந்து கொடுக்கலாம், அல்லது கொடுத்த 6 தொகுதியே கொடுப்பாங்க, இல்லை என்றால் 8 தொகுதி கொடுப்பாங்க. இதுதான் வந்து திமுகவினுடைய இறுதியான நிலைப்பாடாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம்
இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்தாலுமே கூட அவங்க தனித்து தான் போட்டியிடுவார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய பலம் என்ன என்பதை அவர்களே அறிந்து கொள்வார்கள்.